மித்ரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டையில இருக்கோம். உளுந்தூர்பேட்டை எதுக்காக வந்திருக்குன்னா மக்கள் அதாவது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் வந்திருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உளுந்தூர்பேட்டையில் ஒரு ஸ்டோரூம் ஒன்று திறந்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டோரூம்னா இருசக்கர வாகனம் பைக் அதாவது ஸ்கூட்டின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த ஸ்கூட்டி வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தா உளுந்தூர்பேட்டையில் திருவண்ணைநல்லூர் சாலையில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு பைக்கோட ரேட் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா வெறும் 38,000 சொல்கிறாங்க. ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அது என்னன்னு எனக்கே ஒரு அவங்க ரேட்டு சொன்னோன்னா ரொம்ப ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு வண்டியை எடுக்கணும்னு நினச்சுன்னா 1,00,000 ரூபாயிலேருந்து 1,30,000 வரைக்கும் தான் ஒரு ஸ்கூட்டியோட ரேட்டாக இருக்குது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்டோரூமில் என்ன சொல்கிறாங்கன்னா வெறும் ஒரு வண்டியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூட்டியோட ரேட்டு இந்த ஸ்கூட்டியோட ரேட்டு 38,000 சொல்கிறாங்க. அது எப்படி இன்னும் ஒன்றுமே புரியல. இந்த ஷோரூம் ஓனர் இங்கே இருக்க நற்பவி, அதாவது நற்பவின்னு சொல்லிட்டு இந்த ஷோரூமுடைய பேர் நற்பவி, திருவண்ணைநல்லூர் சாலையில் இருக்குது. அவர் அந்த ஸ்டோரூமுடைய ஓனர்கிட்ட நமக்கு கேட்டார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். மித்ரா டிவியில் வந்திருக்கோம். என்ன சார் இது திடீர்னு வந்து உளுந்தூர்பேட்டை மக்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்துறீங்க. வெறும் 38,000 பைக்குன்னு சொல்கிறாங்க. எப்படி சார் இது? ஆமாம் சார். இப்போ பெட்ரோல் பைக்கு பார்த்தீங்கன்னா 1,50,000 1,25,000 போட்டு ஓட்டிகிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் இவி பைக்கு, சினி பிராண்ட். இது வந்து ரேட் வந்து ரொம்ப சீப்பாக வருது. நம்ம இது இந்த கம்பெனியோட பேரு சினியா சார்? சினி பிராண்ட். ஆமாம் சார். நம்ம கம்பெனி மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லி தான். டெல்லி நம்ம இந்தியாவோட பிராண்ட் தான். நம்ம இந்த பைக் இந்தியாவோட பிராண்ட் தான். இந்தியாவோட பிராண்டுன்னு சொல்றாங்க. வெளிநாட்டுலேருந்து தயாரிக்கலாம். நம்ம இந்தியாவிலேருந்து தயாரிக்காங்க. அந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா 38,000 சொல்றாங்க சார். இது கூடுதல் தகவல் அவர்கிட்ட நமக்கு கிடையாது. ஏன்னா அவரு அந்த ஸ்டோரூமுடைய ஓனர் அவர் தான். நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு மக்களுக்கு வந்து காட்டணுன்றதுக்காக தான். சொல்லுங்க. அதுதான் சார். இப்போ ஆஃபர் பார்த்தீங்கன்னா கடை ஓப்பனிங்காக ஒரு பைக்கோட விலை 38,000. வெறும் 38,000 கொடுத்து விட்டுருக்கோம். இதை 3 பைக்காக எடுத்தீங்கன்னா 1,10,000. 1,10,000 3 பைக் பார்த்தீங்கன்னா ஆஃபர் வந்துருக்காங்க. அதாவது நற்பவினா அதிரடி ஆஃபராக சொல்லிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா ஒரு பைக்கோடைய ரேட் வந்து 38,000 சொல்றாங்க. இதுவே வந்து நம்ம 3 பைக்கும் ஒரே டைம்ல வந்து எடுத்தோம்னா வெறும் 1,10,000 ரூபான்னு சொல்றாரு. இது என்ன விதத்துல சாத்தியமே தெரியல. ஆனா மைலேஜ் எவ்வளவு சார்? மைலேஜ் எல்லாம் சொல்றது மைலேஜ் பாத்தீங்கன்னா அந்த 38,000 பிரைஸ் பாத்தீங்கன்னா 50 to 55 வரைக்கும் ஓட்டிக்கலாம் ஒரு முறை சார்ஜ் பண்ணீங்கன்னா. அதுல பாத்தீங்கன்னா வண்டியில பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆப்ஷன் இருக்கு, கண்ட்ரோலர் 1 to 3 வரைக்கும் இருக்கு. ஸ்பீட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 1ல போட்டீங்கன்னா 25க்கு மேல ஸ்பீடு போகாது. எவ்வளவுதான் ஒரு மாதிரி சென்சார் குறிப்பிட்ட இது வரைக்கும் நம்ம வண்டி வந்து வேகம் போக கூடாதுன்றதுக்காக வேகம் போக கூடாதுன்றதுக்காக அந்த மெத்தட் கொடுத்துருக்காங்க. செகண்ட்ல போட்டீங்கன்னா 35 கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருக்கோம். அது தேர்ட்ல போட்டீங்கன்னா 45 கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருக்கு ஸ்பீடு. அது 3 ஆப்ஷன் இருக்கு. 3 ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன்ல நமக்கு வேகம் வேணும்னா தேர்ட்ல போட்டு நார்மல் நம்ம வந்து ரிவர்ஸ் வேணும்னா ரிவர்ஸ் பண்ணோம்னா ரிவர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஒரு காலை வச்சு தலை தேவை. பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் பைக்குன்னு தான் சொல்றாங்க. ஒரு முறை சார்ஜ் போட்டா இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா 55 கிலோமீட்டர்ல இருந்து 60 வரைக்கும் தருதான் ஒரு முறை சார்ஜ் பண்ணா. இதுல வந்து என்ன ஒரு தகவல்னா நம்ம வந்து இப்ப புதுசா நம்ம வண்டி கத்துக்கிறோம், நம்ம கத்துந்தா கூட அவங்க வேகம் போகக்கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா வச்சுக்கோங்க. இதுல வந்து ஒரு கண்ட்ரோல் வச்சிருக்காங்க, பட்டன் கண்ட்ரோல். ஃபர்ஸ்ட் பட்டன் நமக்குன்னா 25 கிலோமீட்டருக்கு மேல நீங்க எவ்வளவு திருவினாலும் அந்த வண்டி போவாதான். போவாதான். இன்னொரு பட்டன் அமைச்சுன்னா அது வந்து 40 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். அப்படின்னு கண்ட்ரோல் இருக்கு. அது மட்டும் இல்லாம ரிவர்ஸ் திடீர்னு நம்ம வந்து முன்னால போயிட்டு பின்னால திடீர்னு ஏதாவது வாகனம் முன்னால இருந்து பின்னால வருதுன்னா நம்ம உடனே வந்து கீழே இறங்குவோம், இல்லைன்னா காலால் தள்ளுவான்னு அந்த வேலை இல்லை. அந்த பட்டன்ல ரிவர்ஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ரிவர்ஸ் போறது கூடுதல் வந்து இருக்குது. இதுல என்னென்ன சார் ஆஃபர் போடுறீங்க? இது அதிரடி தள்ளுபடி ஆஃபர் பாத்தீங்கன்னா இந்த 1 மந்த்துக்கு பாத்தீங்கன்னா பட்டு புடவை என்னையில இருந்து சார்? இது அந்த மார்ச் 5ல இருந்து ஏப்ரல் 5 வரைக்கும். மார்ச் 5ல இருந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் தராங்களா? அதாவது எப்படின்னா ஒரு வண்டி எடுத்தா 5 பொருள் இலவச பொருள் சார். 5 பொருள் சொல்றீங்க. 5 பொருள் பாத்தீங்கன்னா இப்ப கொடுக்கறது பாத்தீங்கன்னா பட்டு புடவை 1, ஹெல்மெட் 1, 7.1 வாட்ச் 1, ஹெல்மெட் வண்டி கவர் ஃபுல் கவர் 1, ஒரு வாட்டர் பாட்டில் 1. 35 பொருள் வண்டி எடுத்தீங்கன்னா 5,000 வர்த்துள்ள பொருள். இப்போ வந்து நம்ம எல்லாம் வந்து ஒரு வண்டி எடுக்க போனாவே ஒரு பைக்கோ எந்த அதாவது இருசக்கர வாகனத்துல பைக்கோ ஸ்கூட்டி எது எடுக்க போனாலும் இனிஷியல் பேமெண்டா குறைஞ்சபட்சம் நம்ம வந்து 50,000 எடுத்துட்டு போனாதான் அங்க வண்டியை வந்து நம்ம இனிஷியல் பேமெண்ட் கட்ட முடியும். அது மட்டும் இல்லாம அங்க போனா அந்த இனிஷியல் பேமெண்ட் கட்டி மீதி இருக்கிற அமௌண்ட்டுக்கு நம்ம ஃபைனான்ஸ் போட்டா மொத்தம் 1,50,000 ரூபாய் வண்டி வருது. ஆனா இங்க வந்து வெறும் 38,000 நீங்க வந்து எடுத்துன்னு வந்து நீங்க வண்டி போட்டீங்கன்னா வண்டி எடுத்து தாராளமா வீட்டுக்கு போயிட்டே இருக்கலான்றாரு. ஏன்னா இதுல வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் அது இது எதுவும் இல்லை. நேராக வண்டி கொடுத்தோன்னா அந்த வண்டி வாங்கினதுக்கான ஒரு ரிசிப்ட் புக்கு ஒன்று தந்துடுவாங்க. அதை வச்சு நம்ம பயணிச்சிக்கலாம். சேஃப்டியான பயணம் தான். வேகம் நீங்கள் நினைக்கிறதா வேகம் போக முடியாது. குறைஞ்சபட்சம் இதில் வந்து வேகம் போகணும்னா 40 50 மேல 45 வரைக்கும் வேகம் போகலாம். டாப் மாடல் பாத்தீங்கன்னா ஸ்பீடு இருக்கு. டாப் இருக்குது. குறைஞ்ச ரேட் அதாவது இந்த வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ரேட் வந்து 38,000. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் 68ல இருக்கு, 70 75 வரைக்கும் கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டலாம். அதுக்கு தகுந்த மாதிரி வண்டி டாப் மாடல். இந்த வண்டி பாத்தீங்கன்னா வெறும் 38,000. இந்த உளுந்தூர்பேட்டை சுத்தி உள்ள பகுதி மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரும் ஒரு இன்ப ஒரு நல்ல செய்தி. ஏன்னா
நிறைய பேர் இப்போ வந்து வேலைக்கு போகிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம எல்லாருமே கிராமப்புறத்துலேருந்து சிட்டிலேருந்து எல்லாமே வந்து இப்போ வந்து வேலைக்கு போகிறதுக்கு வந்து இருக்காங்க. நிறைய பேர் வந்து பஸ்ஸில் ஆட்டோவில் பயணிக்கிறது ரொம்ப சிரமம். இப்போ வந்து எல்லாமே வந்து இருசக்கர வாகனம் ஸ்கூட்டி எல்லாம் நிறைய பேர் விரும்புகிறாங்க. விரும்பச்சு நிறைய பேர்ட்டு வந்து பணம் வந்து இப்போ இருக்கிறதுனால ஃபைனான்ஸில் வந்து நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. ஆனால் அந்த எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்து 38,000 எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா வண்டியை கொடுத்து ஷோரூமில் கொடுத்துட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். உடனே டெலிவரி பண்ணுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இதில் ஆஃபர் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, வண்டியை எடுத்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு வர ஏப்ரல் 5ஆம் தேதி வரைக்கும் இதுக்கு ஆஃபர் கொடுத்துருவாங்க. ஒரு பட்டு புடவை, ஒரு வாட்சி 7 இன்ச் வாட்சி கொடுத்துருவாங்க, ஹெல்மெட் ஒன்று. வண்டி வெயிலில் எங்கன்னா நிறுத்துவோம், மழை காலத்தில் வந்துட்டவன் இதுக்கு வந்து வண்டியில் வந்து அதோடைய கவர் தராங்க, வண்டியோடைய கவர் தராங்க. அது இல்லாமல் ஒரு வாட்டர் பாட்டில் நம்ம சேஃப்டிக்கு ஏன்னா தண்ணி கிண்ணி திடீர்னு வண்டியில் எங்கன்னா போனோன்னா வாட்டர் பாட்டில் வந்து இவங்க கொடுக்குறாங்க. இது வந்து இந்த பகுதி மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு செய்தி தான். அதனால தான் நம்ம வந்து இப்போ மித்ரா டிவியை அவர் கூட்டு இருந்தார். இது வந்து நம்ம பைக் வந்து நிறைய பேர் வந்து ஏழ்மையாக நடுத்தர குடும்பம்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இது வந்து சேர்ந்தால் அவங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்குன்றதுனால அவர் வந்து நம்ம மித்ரா டிவி கூட்டிருந்தாவில் அதன் அடிப்படையில் நம்ம வந்து இப்போ இந்த தகவல் வந்து நம்ம உளுந்தூர்பேட்டை சுற்றி உள்ள பகுதி மக்களுக்கு தெரிவிக்கணுன்ற வகையில் தான் வந்திருக்கிறோம். இது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.